தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. கிறிஸ்து அரசர் பெருவிழா. ஓ இயேசு கிறிஸ்துவே, தேவரீரை சகலத்திற்கும் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறேன். படைக்கப்பட்ட சகல உயிரினங்களும் உமக்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றன. என் பேரில் உமக்குள்ள சகல சுதந்திரங்களையும் பயன்படுத்தி என்னை ஆண்டு நடத்தியருளும். பிசாசையும் அதனுடைய ஆரவாரங்களையும் அதனுடைய எல்லா செயல்பாடுகளையும் விட்டுவிடுவதாக நான் திருமுழுக்கில் கொடுத்த வார்த்தைப்பாட்டை புதுப்பிப்பதுடன் நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வேன் என்றும் உறுதியளிக்கின்றேன். இயேசுவின் புனிதப்படுத்தப்பட்ட அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளும்படிக்கும் அதன் வழியாய் உலகெங்கிலும் உலக சமாதானத்தின் ஆளுமை நிறுவப்படும்படிக்கும் அற்பமாகிய என் செயல்பாடுகளையெல்லாம் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஆமேன். லூக்கா நற்செய்தி 23ஆவது அதிகாரம் 42 முதல் 43 முடிய உள்ள இறை வார்த்தைகள். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றார். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடும் நாம் உலகத்தின் ராஜாவாக இயேசு கிறிஸ்துவின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். உலக மீட்புக்காக இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவர் 2 கள்வர்களுக்கு மத்தியில் தொங்கினார். இந்த 2 கள்வர்கள் நம்மை பிரதிநிதிப்படுத்துகிறார்கள். அவர்களில் ஒருவன் இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி ஒரே கணத்தில் தன்னை காப்பாற்றுவதன் மூலம் தனது பூமிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று அவரிடத்தில் வேண்டி விரும்பி ஜெபித்தான். மற்றொரு திருடன் நித்திய வாழ்வுக்காக ஜெபம் செய்து இயேசு தம்முடைய அரசாட்சியில் நுழையும் போது தன்னை நினைவில் கொள்ளும்படி இயேசுவிடம் கேட்டார். பிந்தைய கள்வனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த நாளில் நல்ல திருடனுடன் இந்த ஜெபத்தை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் மரணத்திற்கு தகுதியான பாவிகள் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் கடவுளின் நித்திய அரசில் கருணை மற்றும் பங்கேற்பிற்காக நம்பிக்கையுடன் அவரிடத்தில் ஜெபிக்கிறோம். நம் ஆண்டவரின் ஆன்மாவை அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதை விட வேறு எதுவும் மகிழ்ச்சியாக மாற்றாது. அவர் அன்பினால் துன்பத்தையும் மரணத்தையும் சகித்தார். நாம் நம்பிக்கையுடன் அவரை பற்றி கொண்டால் அவரது மரணம் நம் மரணத்தை அழிக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். சிலுவையில் இயேசுவின் பார்வை பூமிக்குரிய மீட்பின் மீது அல்ல, நித்திய மீட்பின் மீது இருந்தது. அவர் ஏற்றப்பட்ட மகிமையான சிம்மாசனத்தை கண்டார். ஆனால் அது ஒரு சிலுவையுடன் தொடங்கியது. ஆனால் கற்பனைக்கு அப்பாற்பட்ட மகிமை, சக்தி மற்றும் மகிமையுடன் அது முடிவடையும் என்று அவருக்கு தெரியும். உலகத்தின் மகத்தான மற்றும் மகிமையான ராஜாவாக இயேசுவை நாம் மதிக்கும் போது நம் வாழ்வில் அவருடைய அரசாட்சியை இன்னும் முழுமையாக நிலைநாட்ட அவரை அழைக்க ஊக்குவிக்கப்படுகிறோம். இயேசுவின் நிரந்தர, நீடித்த மற்றும் காணக்கூடிய அரசு எதிர்காலத்தில் அவர் காலத்தின் முடிவில் திரும்பும்போது மட்டுமே நிறுவப்படும் என்றாலும் அவருடைய அரசு இப்போதே தொடங்க வேண்டும். கடவுளுடைய அரசு இங்கேயும் இப்போதும் நிறுவப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையில் அவருடைய அரசை பயன்படுத்த அனுமதிக்கும் போது ஒரு ராஜாவாக இயேசு உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். உங்கள் விருப்பத்தை அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிவதை அவர் கோருகிறார். அவர் முழுமையான கீழ்ப்படிதலை வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த அரசியல் நீங்கள் சுதந்திரமாக உங்கள் சொந்த விருப்பப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இவை அவருடைய நித்திய விண்ணரசின் மகிமையின் ஒரு பங்கை கொண்டு வரும் பரிபூர்ண அன்பின் கோரிக்கைகள். நீங்கள் இதை எவ்வளவு சிறப்பாக செய்கிறீர்கள் என்பதை இன்று தியானியுங்கள். பிரபஞ்சத்தின் ராஜாவான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ளவர்களையும் இறந்தவர்களையும் நியாயம் தீர்க்கவும் அவருடைய நிரந்தரமான மற்றும் முடிவில்லாத ராஜ்யத்தை நிறுவவும் மகிமையுடனும் திரும்பி வரும்போது உலகத்தின் மகிமையான முடிவை பற்றி இன்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த நேரத்தில் இந்த அரசு என்னவாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நாம் அதை விசுவாசத்துடன் நம்ப வேண்டும். அதில் நாம் பங்கு பெறுவோம் என்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக அருள் மற்றும் இரக்கத்தின் அந்த
அரசை இப்போது உங்கள் சொந்த ஆன்மாவின் ஆழத்திற்குள் தொடங்க அனுமதிக்கும் உங்கள் பணியை பற்றி சிந்தியுங்கள். அனைத்தையும் அவரிடம் சரணாகதியாக ஒப்புக்கொடுங்கள். உங்கள் எண்ணங்கள், விருப்பம், உடல் மற்றும் ஆன்மா மீது ஆண்டவர் ஆட்சி செய்ய அவரை வாஞ்சையோடு அழையுங்கள். அவரை கூப்பிடுவதற்கு தயங்காதீர்கள். ஏனெனில் அவரே நம்முடைய அன்பான அரசர் என்பதை எப்போதும் ஏற்று அதனை கொண்டாடுங்கள். அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிழ்கிறோம். எனது வலக்கையை ஆதரவாய் பற்றி பிடித்து அஞ்சாதே என்று இன்று என்னை நோக்கி சொல்லிக் கொண்டிருக்கும் தெய்வமே, உமக்கே நன்றி. பரலோக பூலோக ராஜாவாகிய நீர் என் சார்பாக இருக்கும்போது யாருக்கு நான் பயப்பட வேண்டும் என்று தாவீது அரசர் கேட்டதைப் போல, நீர் எம் அருகில் இருக்கின்றீர், நீரே என் வாழ்வை ஆளுகை செய்கின்றீர் என்ற தைரியத்துடன் என்னுடைய உலகத்தின் போராட்டங்களை, மனிதர்களை எதிர்கொள்ளச் சொல்லுகிறேன். என்னை உமது வல்லமையால் வழிநடத்தும். உமது ஞானத்தால் நிரப்பி எல்லாவித ஆபத்துக்களிலிருந்தும் விடுபட எனக்கு கற்றுத்தாரும். எங்களுக்கு எதிராக எழும் தீய சக்திகளை, மனித சூழ்ச்சிகளை, என்னுடைய மனதை கலங்கடிக்கும் வார்த்தைகளை, அவமானத்திற்கு உட்படுத்தும் சூழ்நிலைகளை, கடன் தொல்லைகளை, ஏமாற்றங்களை உமது துணையுடன் எதிர்கொள்ள எனக்கு அருள் தாரும். என் எதிரிகளை நான் தேடி கண்டுபிடிக்கா வண்ணம் அவர்களை நீரே என்னை விட்டு விலக்கி அருளும். இயேசுவின் பரிசுத்த இரத்தமே, என்னை எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை விலக்கி காத்தருளும். பரலோக ராஜாவே, உம்முடைய ராஜ்யத்திற்கு நானும் ஒரு நாள் வந்து உமது திருமுகத்தை காணும் பேற்றை எனக்கு அளித்தருளும் என்று அந்த நல்ல கல்வனோடு சேர்ந்து நானும் உம்மை போற்றி துதித்து ஆராதித்து கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என் மீது நீர் ஆளுகை செய்து என் உடல், உள்ளம், அவயம் அனைத்திலும் உம்முடைய நாமமே ஆளுகை செய்யும்படியாக இந்த உடலையும் இந்த வாழ்வையும் எனக்கு நீர் கொடுத்திருக்கிற அனைத்து வாய்ப்புகளையும் உமக்கே ஒப்புக்கொடுக்கிறேன். நீரே என்னை ஆண்டு வழிநடத்தும். நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் தேவன், நீரே எங்களை மகிமைக்கு உயர்த்துகிற தேவன். ஒரு ராஜாவினுடைய வேலை தன் பாதுகாப்பில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அத்துணை மக்களுக்கும் தேவையானதை அவன் வழங்கி அவர்களுடைய பாதுகாப்பையும் உணவையும் அவருடைய தேவைகளையும் நிறைவு செய்வதைப் போல இன்று நீர் எங்கள் ராஜாவாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதன் வழியாக இவற்றையெல்லாம் நீர் எங்களுக்கு செய்வீர் என்ற உறுதியான நம்பிக்கையோடு உமது கரங்களிலே தாழ்த்தி எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து விண்ணக நலன்களை உங்கள் மீது பொழிவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தமே ஜெயம்.